ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ். யாரோ ஒரு அம்மா எப்போவுமே கேட்பாங்க, கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் சொல்லுங்கள், லஞ்ச் பாக்ஸ் சொல்லுங்கள். அவங்களுக்காகவே இந்த ஒரு வீடியோ நான் பண்ணுறோம். கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்துட்டு இதை டிசைன் பண்ணது வந்துட்டு டெய்ஸி மேம் தான். அவங்க சொல்லியிருக்காங்க, அதை அப்படியே படிக்க மட்டும்தான் போகிறேன். மற்றபடி இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவ்வளோ அழகாக உங்களுக்கு உட்காந்து 25 டைப்ஸ் ஆஃப் லஞ்ச் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே நீங்கள் கிட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு போவாங்க. அண்ட் இந்த டிப்ஸில் வந்துட்டு ஒவ்வொரு லஞ்ச் பாக்ஸ்லேயும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. இந்த ப்ரோட்டீன் எவ்வளோ முக்கியம் நமக்கு தெரியுது இல்லையா? அண்ட் ஆல்சோ இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் இருக்கிற ஒவ்வொரு குவான்டிட்டியும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ நான் வந்துட்டு ரைஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரைஸோட சேம் குவான்டிட்டி தான் பொரியல் இருக்கணும், பொரியலோட சேம் குவான்டிட்டி தான் ஃப்ரூட்ஸ் இருக்கணும். புரிஞ்சிடுச்சுங்களா? அப்போ ஒரு 3 அடுக்கு டிஃபன் பாக்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா, ஃபஸ்ட் அடுக்கில் ஃப்ரூட்ஸு, 2வது அடுக்கில் நாங்கள் சொல்கிற ப்ரோட்டீன் வகை, 3வது அடுக்கில் வந்துட்டு நாங்கள் சொல்கிற அந்த குழம்பு சாதம் கொடுக்கலாம். சரிங்களா? போயிடலாமா? நான் படிக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் முன்னாடி வந்துட்டு ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம். நீங்கள் ஆப்பிள், மஸ்க்மெலன், வாட்டர்மெலன், பனானா, கோவா, பப்பாயா, பேரிக்கா, சீசனல் ஃப்ரூட்ஸ் மாதிரி கிரேப்ஸ் எடுக்கலாம். பிளாக் கிரேப்ஸ் ஆர் க்ரீன் கிரேப்ஸ் நீங்கள் எடுக்கலாம். சீசனல் ஃப்ரூட்ஸ் எந்த ஃப்ரூட் அந்த மாதம் கிடைக்குதோ, மேங்கோவாக இருக்கலாம், வெள்ளரிக்காவாக இருக்கலாம், எந்த மாதம் எந்தெந்த ஃப்ரூட் கிடைக்குதோ அந்த ஃப்ரூட் வந்துட்டு நமக்கு என்னதில் இருக்கணும், ஃபர்ஸ்ட் டிஃபன் பாக்ஸ், அதாவது 3 அடுக்கில் வந்துட்டு மொதல் அடுக்கில் ஃப்ரூட்ஸ் இருக்கணும். நான் ஏன் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணல அப்படின்னா, இப்போ நான் ஆப்பிள் சொல்கிறேன்னா எல்லா மாதமும் ஆப்பிள் கிடைக்காது, எல்லா மாதமும் ஒரு ஃப்ரூட் கிடைக்காது. ஸோ சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு எதில் இருக்கணும், மொதல் அடுக்கில் இருக்கணும். நம்ம 2வது அடுக்குலையும் 3வது அடுக்குலையும் என்னென்ன இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோட கடைசியில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருவோம். அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் கிச்சனில் கூட ஒட்டிக்கலாம், which will be very easy for you. 25 லஞ்ச் ஐட்டம்ஸ் அந்த காம்பினேஷன் கூட நம்ம போகலாம். பருப்பு சாதம், காலிஃப்ளவர் ஃப்ரை, ஃபுல்கா சன்னா மசாலா, ஃபுல்கா பன்னீர் மசாலா, கோகோனட் ரைஸ் மஷ்ரூம் ஃப்ரை, கர்ட் ரைஸ் பொட்டேட்டோ ஃப்ரை, எக் சாண்ட்விச் மாதிரி எடுத்துக்கோங்க. நிறைய உள்ளே வந்துட்டு முட்டை ஒன்று வச்சுக்கோங்க, நிறையா காய்கறிகள் வச்சு எக் சாண்ட்விச் எடுத்துக்கலாம். பன்னீர் வெஜ் ரோல் வந்துட்டு சப்பாத்தியில் இருக்கட்டும். டொமேட்டோ ரைஸ் வித் ஃபிஷ் ஃப்ரை, ஃபுல்கா க்ரீன் பீஸ் பொட்டேட்டோ சப்ஜி, க்ரீன் பீஸ் ப்ளஸ் பன்னீர் ரைஸ், வெள்ளை சுண்டல் கேரட் பீன்ஸ் ரைஸ், பூரி வெள்ளை சுண்டல் கறி, கேரட் ஆனியன் தோசை கூட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பஜ்ஜி செஞ்சு சாப்பிடுவாங்க இல்லையா, அது செஞ்சுக்கோங்க. சின்ன வெங்காய சாதம், உருளைக்கிழங்கு ரோஸ்ட், முட்டை சாதம், பீர்க்கங்காய் பொரியல், தேங்காய் சாதம், காலிஃப்ளவர் சில்லி, பன்னீர் கேரட் பீன்ஸ் சாதம், வெண்டைக்காய் ஃப்ரை, கீரை சாதம், உருளைக்கிழங்கு ஃப்ரை, பருப்பு நெய் சாதம், சிக்கன் ஃப்ரை, சின்ன வெங்காய சாதம், மட்டன் லிவர் ஃப்ரை. மட்டனோட அதர் பார்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு ஆஃப்டர்நூன் ஆறக்குள்ளே நல்ல ஒரு சில்லுன்னு ஆகிடும். ஸோ மட்டனோட லிவரை மட்டும் நீங்கள் மதியம் கொண்டு போகலாம். மற்றபடி மட்டன் சாப்பிடும்போது எந்த நான்வெஜ் சாப்பிடும்போதோ ஹீட் பண்ணி மட்டும் தான் சாப்பிடணும். பச்சை பயிறு கடைசல் சாதம், மீன் ஃப்ரை, கொள்ளு கடைசல் சாதம் நல்லா நெய் போட்டு பிணைஞ்சு கொடுங்க. முட்டை கோஸ் பொரியல் கொடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு சாதம், அதையும் நல்லா நெய் போட்டு கருணைக்கிழங்கு ரோஸ்ட் கொடுங்க. ரசம் சாதம் பெப்பர் தூக்கலாக இல்லைன்னா கொத்தமல்லி தூக்கலாக இல்லைன்னா தக்காளி தூக்கலாக போட்டு சிக்கன் ரோஸ்ட் கொடுங்க. பூண்டு குழம்பு சாதம், வடகம், முட்டை. உங்களுக்கு இது எல்லாமே வந்துட்டு இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுங்களா, ஒரு சார்ட் மாதிரி போட்டு கொடுத்துட்டோம். இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஹஸ்பண்டுக்கோ இல்லை ஒய்ஃப்க்கு அமிச்சிங்கன்னா ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அது உங்கள் கிச்சனில் ஒட்டிக்கோங்க. டெய்லி நீங்கள் இதுவே கொடுக்கலாம். இதை மிக்ஸ் அண்ட் மேட்சும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அழகாக ஒரு ப்ரோட்டீனை வந்துட்டு டெய்லி எழுதி கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் டெய்ஸி பேசுகிறேன். ஷர்மி, நான் சென்னை வந்தப்போ இந்த வீடியோ போடணும் ரொம்ப நச்சு என்கிட்ட இது வாங்கினா. அவ என்னோட டாக்டர் தான். நிறைய பேர் அது ஒரு சந்தேகமாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. அவ என்னோட டாக்டர் தான். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பாக்ஸ் கொடுக்கும்போது பிளாஸ்டிக் டிஃபன் பாக்ஸ் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். 2வது, குழந்தைங்களுக்கு வந்து ஷர்மி சொன்ன மாதிரி கொள்ளு சாதம், பாசிப்பயிறு சாதம், பாசி பருப்பு சாதம், ரசம் சாதம், நரிப்பயிறு சாதம், கீரை சாதம் இதெல்லாம் கொடுக்கும்போது நம்ம முதல்ல இப்போ கொள்ளு சாதம் கொடுக்குறோன்னா கொள்ளு கடைசல் செஞ்சு சாதத்தோட வச்சு பிணைவோம் இல்லையா? அப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக அந்த கொள்ளு கடைசலை பண்ணி சாதத்தில் நல்லா நிறைய கொள்ளு கடைசல் ஊற்றி 4 ஸ்பூன் பசுமாட்டு நெய்யை உருக்கி ஊற்றி குழைவாக பிசைஞ்சு கொடுங்க. பிள்ளைங்களுக்கு கொடுத்தது போக அதில் ஒரு போர்ஷன் எடுத்து மத்தியானம் நீங்கள் சாப்பிட வைங்க. மத்தியானம் அது எப்படி எந்த அளவுக்கு இறுகி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப இறுகி சாப்பிட வேண்டாம். அப்படி இறுகி இருந்தால் அடுத்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இந்த கொள்ளு கடைசியில் இன்னும் கொஞ்சம் தளர்வாக ஊற்றி பிசைஞ்சு கொடுங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் வந்து இந்த லஞ்ச் சாப்பிடும்போது குழந்தைங்க முதல்ல பழம் சாப்பிடணும் அப்படிங்கிறது சொல்லுங்க. நம்ம எல்லாருமே முதல்ல பழத்தை முடிச்சுட்டு தான் மற்ற உணவுல கை
வைக்கணும். நீங்களும் அப்படிதான் பழங்களை முதல்ல சாப்பிட சொல்லி பழகி கொடுங்க. இன்னொரு பாயிண்ட் வந்து இந்த உணவை செஞ்சுட்டு மத்தியானம் உங்களுக்காக தனி உணவு செய்ய வேண்டாம். இதே சேம் ரெசிபி அம்மா நீங்களும் வீட்டில் இருக்கவங்களும் எடுத்துக்கலாம். ஆனால் என்னென்னா கூட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் படம் எடுக்கணும். கூட கொஞ்சம் அந்த மஷ்ரூமோ காலிஃப்ளவரோ சிக்கனோ ஃபிஷ்ஷோ இல்லை கூட இருக்கிற பொரியலும் அதை அதிகமாக எடுத்துகிட்டு ரைஸை ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. ரைஸோட குவான்டிட்டி உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கணும். பழங்கள் காய்கறிகள் பொரியல் அந்த புரோட்டீன் அந்த மீன் இதெல்லாம் ஜாஸ்தி பண்ணிவிட்டு ரைஸை கம்மி பண்ணி இதே உணவு முறையை நீங்களும் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்குன்னு தனியாக சமைக்க வேண்டாம். இன்னொன்று வந்து இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து ஷர்மி 3 அடுக்கு டிஃபன் பாக்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு நல்ல பாயிண்ட்டு. உங்களுக்கு அது ஒரு வேலை இன்கன்வீனியண்ட்டாக இருந்ததா 3 போர்ஷனாக இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த 3 போர்ஷனாக பிரித்த டிஃபன் பாக்ஸ் கூட நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இதில் வந்து நானும் ஷர்மி இதை கொஞ்சம் ரொம்ப கவனமாக நம்ம பிள்ளைங்க உடம்பு ரொம்ப நல்லா இருக்கணும், நல்ல செரிமானம் ஆகணும், புரோட்டீன் நல்லா அவங்க உடம்புல போகணும், காய்கறிகள் பழங்கள் போகணும், கவனமாக நல்ல ஒரு வெல் பேலன்ஸ்டு டயட்டாக இது நம்ம பிள்ளைங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணது. நல்ல ஆரோக்கியமான ஒரு எதிர்காலம் வரணும்னு நம்ம வேண்டி இதை செஞ்சுருக்கோம். இதை ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.